கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி, பிரணாம் பிரபுஜி, ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு துளசி ஆர்த்தி நம்ம கண்டினியூ பண்ணலாம். 2வது ஸ்டான்ஸாவும் 3வது ஸ்டான்ஸாவும் இன்னைக்கு படிக்கலாம். பாடுறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க? ஹரி போல். மல்லீஸ்வரி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? மாதாஜி, எல்லாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. யாருனாலும் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே மாதாஜி. செகண்ட் ஸ்டான்ஸா ஒருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஹரி போல். அந்த ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் பெருசா பண்ணுங்க. ஓகே. இது ஓகேவா? ஓகே ஓகே மாதாஜி. ओके। ये तो हमारा शरणालय, ये तो हमारा शरणालय, तारा वाचा पूर्ण होय, तारा ये तो हमारा शरणालय, तारा वाचा पूर्ण होय, ये तो हमारा कृपा कोरी कोरो तारे वृंदावन वासी, कृपा कोरी तारे कोरी कोरो तारे वृंदावन वासी, कृपा तुम्हारा शरणालय, तारा वाचा पूर्ण होय, ये तो हमारा शरणालय, तारा वाचा पूर्ण होय, कृपा कोरी कोरो तारे वृंदावन वासी, कृपा कोरी कोरो तारे वृंदावन वासी. बोल. செகண்ட் ஸ்டான்ஸ் யாராவது ஒருத்தங்க ட்ரை பண்றீங்களா? நான் படிக்கலாம் மாதாஜி. மாதாஜி கிருஷ்ணா. எஸ் சாந்தா மாதாஜி பாடலாம் மாதாஜி. எஸ் மாதாஜி. शरणालो तारा वांचा पूर्ण होय, कृपा कोरी कोरो तारे वृंदावन वासी. சரியா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. சாந்தி மாதாஜி, நீங்களும் பாடுறீங்களா? பாடுறேன் மாதாஜி. எஸ் மாதாஜி. তোমার শরণালয় তার বাঞ্ছা পূর্ণ হয়, কৃপা করি করো তারে বৃন্দাবন வாசி. தேங்க்யூ மாதாஜி. போல். ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ அடுத்த ஸ்டான்ஸா பாடலாம். ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுதா? ஓகே சூப்பர். ಇದು ಅದೇ ಟ್ಯೂನ್ தான். मोराये अभिलाष मोराये अभिलाष विलास कुंजे दियो वास, विलास कुंजे दियो वास, विलास कुंजे दियो वास, विलास कुंजे दियो वास, नयने हरि बो सदा, नयने हरि बो सदा, नयने हरि बो सदा, युगल रूप राशि, नयने हरि बो सदा, युगल रूप राशि,
ನಯನ जय हरि बोल सदा युगलरु आसी राये अभिलाष विलास कुंजे दियो वास अभिलाष विलास कुंजे दियो वास नयने हरि बो सदा युगलरु परासी हरि बोल सदा युगलरु ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் பாடாதவங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் பாட்டுமா ஹரே மாதாஜி? கிருஷ்ணா. எஸ் எஸ் ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. பாடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மல்லீஸ்வரி. மல்லீஸ்வரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. मोरो ये अभिलाषा विलास कुंजे दियो वास नयमो हरिवो सदा युग सुवरासी. हरे कृष्णा போல். माताजी. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஸ்டான்ஸாவோட பொருள் ஹரே யாராவது கிருஷ்ணா வாசிக்க முடியுமா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா காலிந்தி மாதாஜி. ஒரே வாசிக்கிறேம்மா. நிமிஷம். காலிந்தி மாதாஜி பாடுறீங்களா? பாடுறேன்ப்பா. மோரோகை அபிலாஷிலாஸ் குஞ்சே தியோவாஸ் நாயன ஹரிபோ சதா யுகலருபராசி. ஹரே கிருஷ்ணாமா. போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. யாராவது இந்த மீனிங் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் பத்மா மாதாஜி. மணி, ஒரே நிமிஷம் மாதாஜி. பத்மா மணிகண்டன் மாதாஜி மீனிங் வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. கொழிக்கும் இன்பம் கொழிக்கும் கிருஷ்ணா. பிருந்தாவன தாமில் எனக்கு இடம் வேண்டும் என்பதை எனது ஆசை ஆகும். இவ்வாறு என் மனக்கண்களில் ராதாகிருஷ்ணரின் அழகிய லீலைகளை எப்போதும் நான் காண்பேன். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால எப்பவும் நம்ம வந்து விருந்தாவனத்தோட அந்த இதுல எனக்கு பார்க்கணும், ராதாகிருஷ்ணோட லீலையை பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்க துளசி தேவி கிட்ட பர்மிஷன் அண்ட் அதோட கோரிக்கையா நம்ம வந்து கேட்கிறோம். ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு போகலாம். கொஞ்சம் லேட்டு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி பாண்டி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நேத்து நீங்க தெரியுதா? வரலையே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நேத்து நீங்க கிருஷ்ணா. வரல. நேத்திக்கு வந்து நான் குருவாயூர் போயிருந்தேன் மாதாஜி. நம்ம எல்லாருக்காகவுமே ப்ரே அப்படியா? பண்ணிட்டேன். சரி அதுக்காக சரி. ஒரு குட்டி குருவாயூரப்பன் வந்து சூப்பரா தர்ஷன் வேற எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம். அதனால நேத்திக்கு हरे कृष्ण ஹரே हरि கிருஷ்ண. बोल हरि தேங்க்யூ बोल மாதாஜி. हरि बोल माता மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. இல்ல சீக்கிரம் தர்ஷனம் கிடைச்சா மாதாஜி. சீக்கிரம் தர்ஷனம் கிடைச்சா மாதாஜி. குருவாயூர்ல நேத்து கூட்டம் ஜாஸ்தியா எஸ் மாதாஜி. இருக்கு. என்ன மாதாஜி? ரேணுகா மாதாஜி. குருவாயூர்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கா மாதாஜி? நேத்திக்கு கூட்டம் கூட்டமா இருக்கா பரவாயில்லாம இருந்துச்சு மாதாஜி. குருவாயூர்ல ஜாஸ்தியா? இல்ல நேத்திக்கு பரவாயில்லாம இருந்துச்சு மாதாஜி. கியூல போனீங்களான்னு துலாபாரதி கேட்டேன். கொடுத்தீங்களா சரி. மாதாஜி? நாங்க கொஞ்சம் தர்ஷன் டிக்கெட் எடுத்துட்டு போனோம் மாதாஜி. சரி, சரி நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். நம்ம டைம் ஆகுது. மாதாஜி. போட்டுருவாங்க. மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம். நேத்து உங்க பாட்டு இல்லாம ரொம்ப விரிச்சு இருந்துச்சு அப்படியே கிளாஸ். கோவிந்தா கேசவா. தேங்க்யூ மாதாஜி. சரி. ஸோ இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். ஈஸ்வரி பாணி மாதாஜி, ரேவதி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பதம் 14. நமாம் கர்மாணி லிம்பந்தி 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 நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா நமே கர்ம பலே சுப்ரஹா நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா நமே கர்ம பலே ஸ்பிருஹா
न मे कर्म बले सुप्रहा न मे कर्म फले स्पृहा न मे कर्म बले सुप्रहा इति मां योऽभिजानाति इति मां योऽभिजानाति इति मां योऽभिजानाति कर्मभिर्न स बध्यते कर्मभिर्न स बध्यते न मां कर्माणि लिम्पन्ति न मे कर्मफले स्पृहा इति मां योऽभिजानाति कर्मभिर्न स बध्यते बोल हरे कृष्णा வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. பதம் 14. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே சுப்ருஹா இதி மாம் யோகி ஜானாதி கர்ம பிர்ன சபத்யதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. அத்தியாயம் 4 உன்னத அறிவு ஸ்லோகா நம்பர் 14. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே சப்ருகா இமாம் யோகி ஜானதி கர்ம பிர்ன சப்த்யதே. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஈஸ்வரி பாணி மாதாஜி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 14. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபி ஜானாதி கர்ம பிர்ன சபத்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஜெயச்சந்திரன் பிரபுஜி வாசிக்கிறீங்களா? ஜெயச்சந்திரன் பிரபு. ஹரி மாதாஜி. சரஸ்வதி சுந்தர மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி. லிம்பந்தி நமே கர்மம் பலே ஸ்ருதஹ இதி மாம் யோபி ஜானாதி கர்மபி நர்னஸ்ய பத்யதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எல்லாருக்குமே நான் தாழ்வான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்மளோட இது சொல்லுவோம். ஓம் அஞ்ஞான திமிரமந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அடுத்து மங்களாச்சரணம் பண்ணுவோம். நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाशाद्य देशकारिणे. ओम जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा.
நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா 4th சாப்டர்ல 14வது ஸ்லோகத்தை பாக்குறோம். நேத்தைக்கும் பிரபு நல்லா எடுத்தாங்க, 4 வர்ணங்கள் பத்தி அது இதை பத்தி எடுத்தாங்க. யாராவது டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? படிக்கவானா? ஹரே கிருஷ்ணா. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க மாதாஜி. படிக்கிறீங்களா யாராவது டிரான்ஸ்லேஷன்? கேக்குதா? கேக்குது மாதாஜி. அப்ப நான் படிக்கவா? எஸ் மாதாஜி. அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா டிரான்ஸ்லேஷன்ல என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை, என்னை பற்றிய உண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கும் போது நமக்கு தோணுது பகவான் என்ன சொல்றாரு, எந்த செயலும் அவரை பாதிக்கல, அந்த பலன்களும் அவருக்கு வேண்டாம், ஆனா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறவனும் அதே மாதிரிலாம் இருப்பான், அந்த விளைவுகளால பந்தப்படுவதில்லைன்னு பண்றாரு. அப்ப நமக்கு டவுட் வரும், நம்மளும் நிறைய உடல்களை திரும்ப திரும்ப எடுக்கிறோம். எதனால எடுக்கிறோம்? நம்ம செய்த கர்மா, நம்ம செய்த ஆசைகள், இப்படிதான் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அதுக்கு தக்கனதான் நமக்கு என்ன செய்யுது, உடம்பு கிடைக்குது. அந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல ஏதோ ஒரு உடம்பு நமக்கு கிடைக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கர்மா, நம்மளோட ஆசைகள்னு தான் நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். அவர் நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாரு, நிறைய லீலைகள் புரிகிறாரு. அவருக்கு கிடையாது அந்த கர்மா கிடையாது, ஏன் அவர் பந்தப்படுறது இல்லை, இப்படி நமக்கு தோணும். கண்டிப்பா நமக்கு தோணதான் செய்யுது. இதெல்லாம் அவருக்கு நமக்கு செய்யறாரு, ஆனா அவருக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி? ஏன்னா அவர் தான் நம்ம எல்லாருக்கும் என்னது, ஒரு சீட் கிவிங் ஃபாதர் அவர் தான். நம்ம எல்லாரோட சோர்ஸ், ஆதி மூலம் எல்லாருக்குமே இந்த எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவர் தான். அப்ப நமக்கு மட்டும் தர்றாங்க, அவருக்கு ஏன் கொடுக்கல? அப்ப அவரோட செயல்களுக்கும் நம்மளோட செயல்களுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உண்மையை நம்ம புரிய முடியும். அப்ப நம்ம ஏதோ பண்றோம், அவரும் பண்றாரு, ஆனா நமக்கு ரிசல்ட் வேற, அவருக்கு ரிசல்ட் வேற. அப்ப இது என்ன டிஃபரன்ஸ்? அப்ப நம்மள இருந்து அவர் எப்படி செயல்களை டிஃபரெண்டா பண்றாரு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் என்ன சொல்றாரு, என்ன பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. அதனால ஆனா அவர் என்ன செய்யறாரு, நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாரு. நம்மளும் நிறைய அவதார பிறவிகள் எடுக்கிறோம், நிறைய பாடிகளை எடுக்கிறோம். ஆனா அவரு எதுக்கு வேண்டி எடுக்கிறாரு, நம்மளை கைட் பண்றதுக்கு வேண்டி எடுக்கிறாரு. நிறைய அவதாரங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்த நம்ம அதுல ஒரு படிக்கதான் செய்யறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு, அவருக்கு வேண்டிய எடுத்து வந்தாரு. அவர் நினைச்சுதான் ஒரு செகண்ட்ல அவர் என்ன செய்துட்டு போயிருக்கலாம், கஷிபா அழிச்சுட்டு அவர் பாட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் எதுக்கு வேண்டி வர்றாரு, பிரகலாதனுங்கிற பக்தனுக்கு புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி அவர் வர்றாரு. அதே மாதிரி ராமாவதாரம் வர்றாரு, அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு, மக்களோட புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டிதான் அவர் வர்றாரு. இப்படி நிறைய அவதாரங்கள். சைத்தன்ய மகாபிரபுவா ரீசெண்டா வந்திருக்காரு. எதுக்கு, நம்மளை கைட் பண்ணி நம்மளோட புலன்களை எல்லாம் திருப்திப்படுத்தணும், நம்மளோட செயல்களை எல்லாம் நமக்கு ஈஸியாக்கி தரணும். நம்ம சத்திய இது யுகம் அப்படி இப்படியா இருக்கும்போது அங்க என்ன செய்தாங்க, 1000 வருஷம் 10,000 வருஷம் பல கோடி வருஷங்க அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க, யஜ்ஞம் வளர்ப்பாங்க. அப்படி பண்ணிதான் அவங்க பகவான் அடைவாங்க. நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்குள்ள வசதிகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப நம்மளையும் என்ன செய்யணும், அங்க கொண்டு போகணும். அதுக்கு வேண்டி அவர் என்ன அவதாரம் எடுத்து வர்றாரு, சைத்தன்ய மகாபிரபுவா வர்றாரு. இப்படி அவர் நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாரு. ஆனா அதுல எதுவுமே அவர் பந்தப்படுறதும் இல்லை, இதுவும் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன செய்யறாரு, இங்க இப்ப பார்த்தோம்னா கிருஷ்ணராட்டு வசுதேவர் தேவகி பிள்ளையா பிறக்கிறாரு. அது எதுக்கு பிறக்கிறாரு, அவங்க அதுக்கு முந்தின 2 பிறவிகளா அவங்க என்ன செய்யறாங்க, பகவானை போல ஒரு பிள்ளை வேணும்னு பக்தி பண்றாங்க. பக்தி பண்ணும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் பிறவியில அவர் யாரா வர்றாரு, கிருஷ்ணி கற்பரா வர்றாரு. அதாவது கிருஷ்ணின்னு ஒரு அப்பாக்கும் சுதாபான்னு ஒரு அம்மாக்கும் வேண்டி அவர் வர்றாரு. அடுத்தது வாமனரா வர்றாரு, அதே இவருதான் வர்றாரு. அவர் எப்படி வர்றாரு, அதிதிக்கும் கஷ்யப்ப முனிவருக்கும் வர்றாரு. அடுத்து அவங்க தான், அதுலயே அவங்களுக்கு ஆசை தீராத்ததுனால அடுத்து அவங்க அவருங்க யாரா வராங்க, வசுதேவராட்டும் தேவகி மட்டும் வராங்க. அப்படி 3 பிறவிலையுமே வசுதேவர் தேவகி தான் இப்படி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க ஆசைப்படுறாங்க, எனக்கு பகவானை போல ஒரு பிள்ளை வேணும். உடனே பகவான் என்ன சொல்றாரு, அவரை போல கிடைக்காது, அதனால நானே உங்களுக்கு பிறக்கிறேன். அவர் ஒவ்வொரு இதா பிறக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுலையுமே பந்தப்படுறதும் கிடையாது, அந்த செயல்கள் அவரை பாதிக்கிறதும் இல்லை. ஆனா நமக்கு மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க, நீங்க செய்யற செயல்களுக்கு நல்லது இருக்கு, பாவங்களும் இருக்கு, புண்ணியங்களும் இருக்கு, அதுக்கு கர்மா இருக்கு, அதுக்குள்ள 84 லட்சம் உடல்ல ஏதோ ஒரு உடல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம இப்ப ஏதோ செயல்களை செய்து எடுத்து நம்ம இப்ப எந்த உடல் கிடைச்சிருக்கு, நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மனித உடல் எப்படி கிடைச்சிருக்கு, நேற்று பிரபு சொன்னது போல 4 வர்ணங்கள் இருக்கு.
பிராமணனா இருக்கலாம், சத்திரியனா இருக்கலாம், சூத்திரரா இருக்கலாம், இல்ல வைசியரா இருக்கலாம். சிலவங்க பிராமணனா பிறந்திருக்காங்க, சிலவங்க சூத்திரரா பிறந்திருக்காங்க. இது எப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இப்ப நம்ம இங்க இருந்துட்டு நம்ம இப்ப சத்திரியனா இருந்தா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ பிராமணனா பிறந்திருந்தா நம்ம கருவறை வரை போய் பக்தி பண்ணியிருக்கலாம், பகவானை பார்த்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா பிராமணர்கள் சிலவள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நமக்கு இதுல இருக்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கே, ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் இல்ல, வைசியர்களை எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க, நம்ம அப்படி பிறந்திருந்தா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாமோ நம்ம லைஃப் அப்படின்னு நினைப்போம். ஆனா பகவான் நமக்கு பெஸ்ட் ஏதோ அந்த பாடியை நமக்கு கொடுத்திருக்காரு இந்த வர்ணங்கள்ல. இது எப்படின்னா, இப்ப 10th முடிச்சு ஒரு மார்க் ஷீட் கையில இருக்கும், நம்ம +1 அட்மிஷனுக்கு போவோம். அங்க போனோம்னா நம்ம கேட்ட குரூப்பை தந்துருவாங்களா? மேக்ஸ் பயாலஜி தா. இப்ப நிறைய பிரைவேட் ஸ்கூல் இஷ்டத்துக்கு இருக்கு. நமக்கு மேக்ஸ் பயாலஜி கேட்டா நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. நம்ம மார்க்கை பார்த்துதான் பிரின்சிபல் அங்க இருக்கக்கூடிய அந்த போர்டு என்ன செய்யும், தரும், செலக்ட் பண்ணி நமக்கு தரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களோட தகுதி என்ன, இந்த மார்க் இவங்க வாங்கியிருக்காங்கன்னா இவங்களோட தகுதி என்ன, இவங்க இதுல படிச்சாதான் இவங்க என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இதை மீறி இவனுக்கு இப்ப ஒண்ணுமே படிக்க மாட்டான், ஒண்ணுமே தெரியாது, அவனை கொண்டு நான் IAS கோச்சிங் சேர்த்து பிரயோஜனம் கிடையாது. அப்ப அவன் இதுல இருந்து படிக்கட்டும், இந்த கோர்ஸ் அவன் படிச்சாலும் எதுவும்னாலும் அவனுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். அவன் +1 +2 முடிச்சுட்டு போய் அவன் கண்டிப்பா ஒரு காலேஜ்ல சேர்ந்து அவனுக்கு ஏதோ ஒரு டிகிரி கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஆனா அவனுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு தக்கதான் அந்த குரூப் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பகவான் 4 வர்ணங்களை வச்சாரு, வர்ணாசிரமம் வச்சிருக்காரு. அதுல நமக்கு ஒரு உடலை தந்திருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த உடல்ல இருந்து இவன் பக்தி பண்ணனா போதும், இவனுக்கு இதை விட இவருக்கு முடியாத ஒண்ணா கொடுத்து நீ அதுல பக்தி பண்ணுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம். எப்பவுமே பகவான் அவருக்கு தீனதயாளுன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அவரு ரொம்ப மெர்சிஃபுல். நம்ம எது நினைக்கிறோமோ அந்த ஆசைகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நிவர்த்தி பண்ணதான் செய்வாரு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பாடியில இருந்து நம்ம பக்தி பண்ணுவோம், இதுக்கு வேண்டி நம்ம அதா பிறந்தாதான் நம்மளால பண்ண முடியும், இதா பிறந்தாதான் நம்மளால பண்ண முடியும்னு ஆசைகள் வேண்டாம். இப்ப மேக்ஸ் குரூப், பயாலஜி குரூப் எடுத்தாலும் சரி, ஹிஸ்டரி குரூப்ல இருந்தாலும் சரி, ஏதோ அவன் இதுக்கு தக்கன ஒருத்தர் டாக்டர் ஆகலாம், ஒருத்தர் IAS ஆகலாம், இல்ல ஒருத்தர் வேற ஒரு வேலைக்கு போலாம், அதான் அவன் பெஸ்டா பண்ணினா போதும். ஆனா நம்ம எவ்வளவு பாவ மூட்டைகளை சேர்த்து வச்சுட்டு இங்க வந்திருக்கோம், அதுக்கு தக்கனதான் அவர் பிரிச்சு நமக்கு தந்திருக்காரு. அப்ப இந்த பாவ செயல்களை எல்லாம் குறைச்சு அவர் இப்படி ஒரு பாடியை நமக்கு தந்து இனி ஒரு வேற ஒண்ண கொடுத்து அவனை இனியும் கஷ்டப்படுத்த வேணாம். இப்ப என்னால முடிஞ்சது இந்த இதுல இருந்து இவ்வளவுதான், இது என்ன கொண்டு ஒரு பிராமணன் ஒரு பாடியை தந்தா நான் அங்க இருந்து தப்பா பண்ணினா இன்னும் எனக்கு பாவங்கள் தான் கூடும். அப்ப அவருக்கு தெரியும் யார பிராமணனா பிறக்க வைக்கணும், அவர் போன பிறவியில என்ன கர்மா செய்து வச்சானோ அந்த பாடியை இந்த ஆசிரமத்துல அவர் கொடுத்திருக்காரு. அது பகவான் திரும்ப என்ன சொல்றாருன்னா, கர்மங்கள் ஒண்ணுமே என்ன பாதிக்காது. ஏன் பாதிக்காது, அவரும் நிறைய லீலைகள் புரிகிறாரு. அப்ப அவருக்கும் வரணும் இல்ல பாவ புண்ணியங்கள், நமக்கு மட்டும் ஏன் வருது, ஏன் வராது அவருக்கு? அவர் மொத்த பிரபஞ்சத்தை படைப்புக்கும் காரணம் அவர் தான். இன்னொன்னு மெயின்டைனரும் அவர் தான், கண்ட்ரோலரும் அவர் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள போறோம், அங்க ஜெயில இருக்கிறோம், அங்கேயும் ஜெயிலையும் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஜெயிலர் அமைவன் அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா நமக்கு என்ன தராங்க, பனிஷ்மெண்ட் தராங்க, அவங்க சும்மா சுத்தி வர்றாங்க. அப்ப நம்ம அங்க பந்தப்படுறோம், பனிஷ்மெண்ட்டை தந்து பந்தப்படுத்துறாங்க. ஆனா அவங்க அந்த இதுல பந்தப்படுறதே இல்லை, அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஏன் நம்மள பனிஷ்மெண்ட் தராங்க, நம்ம அப்படியாவது திருந்தி வெளியே போகணும், அதுக்கு வேண்டி சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டை நமக்கு தராங்க. ஆனா ஜெயிலர் அதனால பந்தப்படுறது இல்லை. அவர் ஏன் பந்தப்படுறது இல்லை, அந்த சின்ன இடத்துக்குள்ள அவர் தான் கண்ட்ரோலர், அவர் தான் மெயின்டைனர். அதனால அவர் என்ன பண்றது கிடையாது, அதுல பந்தப்படுறது அவரு கிடையாது. இதே போல இப்ப நம்ம மனித உடல்ல இருந்தோம்னா, நம்ம மனுஷ உடல் கிடைச்சாச்சு, ஏதோ ஒரு வர்ணத்துல கிடைச்சாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல வரக்கூடிய தவறுகளை திருத்துறதுக்கு வழிய பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உடல் நமக்கு ஜாலியா கிடைச்சிருக்குல்ல, நமக்கு என்னெல்லாம் நம்ம புலன் இன்பங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணிடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த உடம்பு உங்களுக்கு என்னத்துக்கு கிடைச்சிருக்கு, என்ஜாய் பண்றது தானே கிடைச்சிருக்கு, நீங்க சின்ன பிள்ளைங்களையும் கூட இல்லாத கஷ்டப்படுத்துறீங்க, அதுகளையும் என்ஜாய் பண்ண விடாம. என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணனா அடுத்த பிறகு இதை விட கீழே நம்ம இருப்போம், அப்ப இதை விட என்ஜாய்மெண்ட் மோசமா இருக்கும் நமக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைரக்டர் தான் இருக்காரு, அவர் நிறைய ஆக்டர்ஸ வச்சு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அவர் சொல்லித்தாரதை செய்யாம நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம ஆக்டர்ஸ் செய்துட்டு இருந்தா, அவரு திரும்ப திரும்ப 4 ஷாட் எடுத்து பார்ப்பாரு, இவன் சரியாய் வருவான்னு ஷாட் எடுத்து பார்ப்பாரு. அதுலயும் அவன் வரலன்னா என்ன செய்வாரு, அடுத்து அதோட கீழே போயிருன்னு வெளியே விட்டுருவாரு. அதே மாதிரிதான் பகவானும் நம்மளோட கர்மாக்கு தக்கன நமக்கு ஒவ்வொரு உடம்பா கொடுத்து பாக்குறாரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ சரிப்பட்டு வருவ, அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம்.
அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அவன் எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் எழுதும் போது அவன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவன் 4 கொஸ்டினை படிச்சுட்டு போயிருப்பான், அதை தான் திரும்ப திரும்ப எழுதுறான். அதான் அவனோட கெப்பாசிட்டி. அப்ப டீச்சர் திருத்தும் போது என்ன ஆகுறான், அவன் ஃபெயில் ஆகுறான். உடனே இவன் என்ன செய்வான், டீச்சரை திட்டுவான். அது நான் நல்லா தானே எழுதினேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் தான் ஆன்சரா மட்டும் தான் அவன் எழுதியிருக்கான். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வருங்கிறது அவனுக்கு தெரியாது, ஏன்னா படிச்சா எல்லாம் தெரியும். அப்ப அவன் வந்து டீச்சர்ஸ்ட கேட்டு அவன் படிக்கணும். இவன் எழுதி வச்சுட்டு வந்துட்டு டீச்சரை திட்டுவான். இல்லை டீச்சருக்கு ஆசையா இந்த பையனை ஃபெயில் ஆக்கி விடணும்னு? கிடையாது. டீச்சர் எந்த டீச்சர்ஸுமே ஆசைப்பட மாட்டாங்க, பையனை நல்லாக்கி கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க உண்மையான டீச்சர்ஸ். அதே போல நமக்கும் பகவான் நிறைய சான்சஸ், நிறைய உடலை தந்து எப்படியாவது இந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணு, என்கிட்ட வா இன்னும் திரும்ப 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 நம்மளை சொல்லி சொல்லி பாக்குறாரு. நம்ம அதை என்ன செய்யணும், சரி பண்ணணும். நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை, நம்ம புலனுணர்ச்சிக்கு, நம்ம ஆசைக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கள பார்த்து, அது நம்ம ஆசை மட்டும் இல்ல, நம்ம ஆசைகள் எப்படி இருக்கு, அடுத்தவங்கள பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது வாங்கி இருக்கு, நம்ம அதை விட பெருசா வாங்கணும். ஒரு கூட்டத்துக்கு போனா நம்மளை எல்லாரும் கண்டுக்கணும், அப்ப நம்ம நல்லா ரொம்ப இதா போனாதான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, அப்படி இப்படின்னு நிறைய ஆசைகள். அது நம்மளோடயும் நிக்கல, சுய ஆசைகளையும் நிக்கல, கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யிட்டே இருக்கோம், கீழே போயிட்டே இருக்கோம். அதனால பகவான் நிறைய சான்ஸை தந்து 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 இந்த வர்ணங்களையும் அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம புலனுணர்ச்சிக்கு வேண்டிதான் இது எல்லாமே நடக்குது, பகவானோட எதுக்கும் நடக்கல. அடுத்து நம்ம நினைக்கிறோம் அவர் நிறைய லீலைகள் வேண்டாம புரிஞ்சுட்டு இருக்காருல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய வீட்டுல போய் வெண்ணெய் திருடிட்டு வர்றாங்க. ஆனா நம்ம திருடுனா அது தப்பு, அவர் திருடுனா அது ஓகே. ஏன் திருடுறாரு, அவருக்கு வீட்டுல இல்லாத பசுக்கள் கிடையாது. அங்க வந்து 9 அந்த மகாராஜா வீட்டுல 9 லட்சம் பசுக்கள் மேல இருக்கு, வெண்ணெய்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் ஏன் திருடுறாருன்னா, நம்ம திருடுறது என்னது, நமக்கு சாப்பிடுறதுக்கு வேண்டி நம்ம போய் திருடுவோம். பகவான் எதுக்கு திருடுறாரு, கோபியர்களோட இச்சைகள், அந்த லேடிஸ் அங்க சுத்தி இருக்கக்கூடிய பிரஜாவாசிகள் அவங்க எல்லாருமே பகவானை நினைச்சு ஆசைப்பட்டவங்க தான். பகவானோட விளையாடணும் அப்படி இப்படின்னு ஆசைப்படுறதுனால அவங்கள்ட்ட போய் அவர் என்ன செய்யறாரு, அவங்களோட புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி பண்றாரு. அவங்களோட புலன்களை எப்படியாவது என்ன செய்யணும், திருப்திப்படுத்தணும் ஆசைகள். அப்ப அவருக்கு புலன்களுக்கு வேண்டி அவர் பண்ணல. நம்ம பண்ணுனா நம்ம ஆசைக்கு தான் பண்ணுவோம், அதை திருடிட்டு வந்து நம்ம தான் எடுப்போம். அதே மாதிரி இப்ப கோவர்த்தனகிரி லீலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவர் என்ன செய்யறாரு, கோவர்த்தன மலை வந்து இந்திரன் வந்து இந்திரன் வந்து மழைக்கு உரிமையாளர். அந்த பொறுப்பை யாருதான் இந்திரனுக்கு கொடுத்திருக்காங்க, பகவான் தான் கொடுத்திருக்காரு. ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா, பகவான் அங்க உள்ள ரஜவாசிகள்கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க அவருக்கு பூஜை பண்ண வேண்டாம், நீங்க எனக்கு மட்டுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அந்த லீலைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க பண்ணாதனால இந்திரன் நல்ல கோபம் வருது இந்திரனுக்கு. இந்திரன் வந்து என்ன பண்றாரு, ஒரு தேவர், அவர் உடனே பயங்கர மழையை கொண்டு வர்றாரு. உடனே பகவான் என்ன செய்யறாரு, ராஜவாசிகள் அவரையும் கூட்டிக்கிட்டு கோவர்த்தன மலைக்கு போய் அவரோட 7 வயசுல இந்த லீலை நடக்குது. அது அவர் எப்படி பண்றாரு, அவரோட இடது கை சுண்டு விரல்ல அந்த மலையை தூக்குறாரு. தூக்கிக்கிட்டு அவ்வளவு பிரஜவாசிகளையும் அதுக்கு அடியில கொண்டு நிறுத்தி அவங்களோட சந்தோஷமா இருக்கிறாரு. அது ஏன் பகவான் பண்றாரு, அது வந்து அவர் இந்திரனை இன்சல்ட் பண்ணணும்னோ எதுக்கு வேண்டி அவர் பண்ணல. பிரஜவாசிகள் ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். அதாவது நந்த மகாராஜா தேவகி எல்லாம் 24 மணி நேரமும் பகவானு கூட இருந்து என்ன செய்துட்டு இருக்காங்க, விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. எங்களை மட்டும் ஏன் பகவான் அப்படி வச்சிருக்காரு, அப்ப வாங்க நீங்களும் எனக்கு கூட இருங்க, 24 ஹவர்ஸும் அதாவது 7 நாளா எனக்கு கூட இருந்து சந்தோஷத்தை அனுபவிங்க. அப்படி அவங்களோட புல நிகழ்ச்சிக்கு வேண்டிதான் பகவான் பண்றாரு. இல்லைன்னா அவருக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவர் இப்படி எல்லாம் காட்டணுமா, ஒரே நிமிஷத்துல இந்திரனை அழிச்சு போட்டுட்டு அவர் போயிட்டே இருந்திருக்கலாம். இவங்களோட ஒரு புலன்களை திருப்தி பண்ணணும், அதே இதுதான் அவர் பகவானோட விருப்பம். அதே போல அந்த மழையும் பகவான் தான் கொடுக்குறாரு, இந்திரனை வச்சு கொடுக்குறாரு. இந்திரனை அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா வச்சு அவர் கொடுக்குறாரு. ஆனா அந்த மழை பெய்யும் போது நல்ல செடிகளும் வளரும், கள்ளி வேண்டாத செடிகளும் வளரும். அது யாரை பொறுத்து, மழையை வந்து அவர் சமமா தான் எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது எதை பொறுத்தது, அந்த கார்டனரை பொறுத்தது. இப்ப நம்ம ஒரு தோட்டம் போட்டிருக்கோம், மழை வருது, அதை ஒழுங்கா வேலை பார்த்து எடுத்தோம்னா நமக்கு நல்ல பயிர்கள் கிடைக்கும். நான் என் தமோ பணத்துல இருந்து என் பாட்டுக்கு தூங்குவேன், நான் சோம்பேறியா இருப்பேன், நீ தன்னைத்தானே வளர்ந்துக்கணும், அங்க வேண்டாத செடிகள் தான் வளரும். அப்ப இதனால நம்ம பகவானை குற்றம் சொல்லிட்டு ஒரு காரியமுமே கிடையாது. எப்பவுமே பகவானோட லீலைகளும் அவதாரங்களும் எப்படி இருக்கும்னா, அடுத்தவர்களோட பக்தர்களோட திருப்திக்காகவும் அவங்கள கைட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போகணும் என்கிற ஒரு அப்பாவோட ஆசையிலையும் தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனில ஒரு முதலாளி இருப்பாங்க, ஆனா தொழிலாளியும் இருப்பான். சப்போஸ் சில வேளை ஒரு தொழிலாளிக்கு என்ன நடந்துடலாம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடலாம். அது வந்து தொழிலாளி வந்து இருந்த கவனக்குறைவினாலே இருக்கலாம், அவனுக்கு வரணும்ன்றது வந்தாச்சு, அவனோட கர்மா. அப்ப முதலாளி என்ன செய்வார், வந்து பாப்பாரு,
பார்த்து அவன் வந்து ஒரு நல்ல தொழிலாளியா இருந்தா அவனுக்கு மருத்துவ செலவுக்குள்ள எல்லா வசதிகளையும் செய்து நல்லா பண்ணுவாரு. ஆனா அவன் முதல்லயே சொன்னா கேட்கல வைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? எதுவும் கண்டுக்க மாட்டாரு. உனக்கு முடிஞ்ச செலவை நீ பாத்துக்கோ, உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கோ. அதே மாதிரி பகவானும் என்ன செய்யறாருன்னா, நமக்கு நம்மளோட கர்மா நம்மளோட ஆசைகளுக்கு தக்கன அந்த 84 லட்சம் உடல்கள்ல ஏதோ ஒரு உடல் அவர் நமக்கு தந்தாச்சு. ஆனா இப்ப வந்து என்ன தந்திருக்காரு? நம்மளோட போன ஜென்ம கர்மா வந்து ரொம்ப நல்லதா இருந்ததுனால, நம்ம ஆசைகளும் நல்லதா இருந்ததுனால இந்த 4 வர்ணங்கள்ல ஒரு வர்ணத்தை நமக்கு தந்திருக்காரு. நம்ம இந்த உடலை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? பகவான்கிட்ட பொறாமப்படாம, பகவானை இது பண்ணாம, நம்ம இந்த உடல்ல இருந்து நம்மளோட மூத்த வைஷ்ணவர்கள், குரு இவங்கள்ட்ட கேட்டு பக்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவரை போய் ரீச் ஆகி திரும்ப இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? பிறக்கக்கூடாது. அவருக்கு மேல நமக்கு பொறாம வரக்கூடாது. பொறாமைன்னா அவருக்கு ஏன் அவர் செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் அவருக்கும் என்ன செய்யணும்? பந்தங்கள் வருது, பந்தப்படணும், கர்மா வரணும். அதெல்லாமே பார்த்தோம்னா எந்த லீலைகளை எடுத்தாலும் அவர் யாராவது ஒருத்தர்களோட புலன் திருப்திக்கு வேண்டிதான் அவர் வருவாரு. மற்றபடி அவரோட சுய இச்சையில அவர் இங்க வரல. அவருக்கு யார வேணாலும் ஒரு செகண்ட்ல அவர் நினைச்சா அவர் அழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க வந்துதான் அவதாரம் பண்ணி லீலைகளை காட்டி நம்மளை திருப்திப்படுத்தணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவரு நம்மளோட ஆசைகள், புலனின்பங்கள் இதுக்கு நமக்கு சிலதை உணர்த்தணும், இதுக்கு வேண்டி வர்றாரு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்னா, அப்ப இப்படிப்பட்ட லீலைகளை படிச்சு அப்ப பகவான் வந்து இதை கொடுத்திருக்கக்கூடிய அவர் கொடுத்த அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன தான் கரெக்டு தான். அவர் என்ன கொடுத்திருக்காரு? என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை. இப்ப ரொம்ப மழை பெய்தாலும் அவருக்கு கஷ்டம் இல்லை, ரொம்ப வெயில் அடிச்சாலும் அவருக்கு கஷ்டம் இல்லை, அவருக்கு எதுவும் அவரை பாதிக்காது. இப்ப வெண்ண திருடாட்டியும் அவருக்கு அங்க பட்டினி கிடக்க போறது இல்லை. ஏன்னா அவர் தான் மொத்த பிரபஞ்சத்துக்கும் படைப்பு அவருதான், அவரால்தான் வருது, அவருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதனால அவருக்கு எந்த இதுவுமே செயலும் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கண்டிப்பா நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்துதான் அவர் காட்டணும்னு அவசியம் இல்லை. அவரு பிரகலாதனுக்கு வேண்டி என்ன செய்யறாரு? வர்றாரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஒரு பக்தன் உண்மையிலே ஒரு பக்தி பண்ணணும்னா கண்டிப்பா பகவான் நமக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைப்போம். அதே போல அந்த செயல்களும் விளைவுகளும் வந்து அவரை பந்தப்படுத்தாது. ஏன் பந்தப்படுத்தாது? அவருக்கு வேண்டி பண்ணல, நம்மளோட திருப்திப்படுத்தி நம்ம எப்படி இதை உணர்ந்து அவர்கிட்ட போனோம். அதனாலதான் லாஸ்ட்ல என்ன சொல்லி வைக்கிறாரு? உண்மையை அறிபவனும், பகவானை பற்றி இந்த உண்மையை தெரியறவனும் அந்த செயல்களின் விளைவுகளால பந்தப்பட மாட்டான். இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம், அல்லது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கீழே நடந்து போறோம். முன்னால எல்லாம் என்ன செய்வோம்னா, கீழே ஏதாவது ரூபாய் கிடந்து அல்லது ஒரு நகை கிடந்தா என்ன செய்வோம்? எடுத்துட்டு போயிருவோம். சரி, ஏதோ நமக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு அப்படிதான் நினைப்போம். நம்ம ரூபாய் கிடைச்சுன்னா நம்ம முன்னால எல்லாம் என்ன நினைப்போம்? நமக்கு இடையே நல்ல சமயம். ஆனா கலைஞ்சவன் என்ன கஷ்டப்படுவா? அதை மிஸ் பண்ணாம என்ன கஷ்டப்படுவான்னு நமக்கு தோணாது. நமக்கு இன்னைக்கு நல்ல டைம், நமக்கு அந்த ரூபாய் கிடைச்சிருக்கு, நம்ம என்ன செய்வோம்? அதை வச்சுப்போம். ஆனா இப்ப என்ன தோணும்? ஐயோ, பகவான் ஏதோ நம்மள டெஸ்ட் பண்றாரு போல, இந்த காசை கீழே போட்டு நம்ம பகவான் நம்மள டெஸ்ட் பண்றாரு, அதனால நம்ம இதை எதை பண்ண வேண்டாம், எடுத்தாலும் எடுத்து ஏதாவது கோவில்ல கொண்டு பகவானோட இதுக்கு கொடுத்துருவோம், நம்ம வந்து வைக்கக்கூடாதுன்னு உள்ள ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம். அது எதனால வந்தோம்? இதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பகவானோட செயல்கள்ல அவரை திருப்திப்படுத்தி அவரோட புலன்களுக்கு வேண்டி நம்ம வேலை செய்தோம்னா இதனால வரக்கூடிய எந்த பந்தங்களும் எதுவுமே நம்மள என்ன செய்யாது? பந்தப்படுத்தாது. அடுத்து நமக்கு ஒரு ரீபர்த்த பகவான் என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டாரு. நம்ம வந்து உண்மையான பக்தி பண்ணணும். பக்தி பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கைடு வேணும். எந்த ஒரு இதுக்கும் நம்ம எந்த ஒரு மெஷின் எடுத்தா கூட அதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதே போல நம்மளோட லைஃப் ஒரு பெரிய, நம்ம மெஷின் கிடையாது, நம்மளோட ஒரு பெரிய கோலோட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். மெஷின் கொஞ்ச நேரம் வேலை செய்யும், அதுக்கு பிறகு அதுக்கு பேசாம இருக்கணும். ஆனா நம்ம ஒரு பெரிய கோல். ஏன்னா நமக்கு இனிமேல் இந்த பிறகு நமக்கு தேவையில்லை, நம்ம பகவானோட போய் சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஒரு பெரிய கோலை நம்ம ரீச் பண்ணணும்னா நம்ம ஒரு பெரிய மேனுவலை படிக்கணும். அந்த மேனுவலை படிக்கிறது கண்டிப்பா நமக்கு ஒரு மாஸ்டர் வேணும். நம்மளால படிக்க முடியாது. இப்ப MBBS படிக்கணும்னா நான் அந்த புக்கை மட்டும் வாங்கி படிச்சுட்டு இருந்தா என்னால முடியாது. அப்ப நான் ஒரு பெரிய மேனுவலை படிக்கணும்னா கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு டீச்சர் வேணும். அப்ப முதல்ல நான் அந்த குருவை எடுக்கணும். குருவை எடுத்து அவரை ஃபாலோ பண்ணி அவர் பகவானோட எல்லா லீலைகள் எதுக்கு வந்தது, அவர் எதனால பந்தப்பட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் பொறாமப்படாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்வாரு? ஒரு கைட்லைன் தருவாரு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாருமே இந்த பிறவியில பகவானோட போய் சேர்ந்து ஒரு நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இனிமேல நமக்கு இங்க ஒரு பிறவி நமக்கு தேவையே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டக்குன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? அது கரெக்டா புரிஞ்சுக்கலாம். இந்த ஜெயிலரும் இந்த பகவானும். இங்க ஜெயிலர் வந்து திருடனை பிடிச்சி வச்சுட்டு நம்ம திருந்தி போகணும்னு வெளியே அனுப்புறாரு. அதே மாதிரி பகவான் வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை வச்சு இந்த உடம்ப கொடுத்துருக்காரு அப்படின்றாரு. சவுண்ட் லோவா இருக்கு.
ஒரு நிமிஷம் சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு, நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. பாருங்க. ஹரே கிருஷ்ணா அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிரபு. சாரி, உங்க குரல் நல்லா கேக்குது மாதாஜி. பிரபுவோட கேட்கலையா? உங்க குரல் நல்லா கேக்குது, பிரபுவோடதுதான் கேக்குது. அப்படியா? ஓகே ஓகே பிரபு, கேளுங்க பிரபு. இல்ல மாதாஜி, அந்த இது சொன்னேன், அந்த 2 எக்ஸாம்பிள் டக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த 2 எக்ஸாம்பிள். இந்த ஜெயிலரோட பகவானோட கம்பேர் பண்ணது. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம புலனுணர்ச்சிக்கு தான் பண்றோம். ஆனா பகவான் கேட்கலையா மாதாஜி? கேக்குது பிரபு, கேக்குது, சொல்லுங்க. இப்ப கேக்குது. இல்ல சாரி, நீங்க காதச்சியில தப்பு, சவுண்ட் கம்மியா இருக்கு. கேக்குதுல மாதாஜி? சாரி மாதாஜி. அதே மாதிரி அந்த கோபுரத்துல மலையை தூக்குனது வந்து மத்தவங்க, அது மாதிரி அந்த மாட திருநது வந்து மத்தவங்களுடைய புலனுணர்ச்சி கண்டிதான் பகவான் செய்யறாரு. அதனால அவரை பாதிக்காது. ஆனா நம்ம வந்து அந்த ஆசைப்படுற இந்த பரிசத்துல நமக்காண்டி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கர்ம பந்தத்துல படுறோம். இதுல இருந்து விடுபடணும் அப்படின்றது. கண்டிப்பா பிரபு, கண்டிப்பா. தேங்க்யூ வெரி நம்ம யாராவது ஒரு ஆளை கஷ்டப்படுத்தி நம்ம ஒரு கூட்டத்தை ஜெயித்து வச்சிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. ஆனா என்ன செய்வோம், அடுத்தவங்களை இன்சல்ட் பண்றதுக்கு வேண்டி நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவனை இன்சல்ட் பண்ண வேண்டி நம்ம ஒரு கூட்டத்தை ஜெயித்து வச்சிருப்போம். அது நம்மளை பந்தப்படுத்தும், நமக்கு கர்மா உண்டாக்கும். ஆனா பகவான் அப்படி இல்லை. அவங்க ஆசைப்பட்டு அவங்களோட புலன்களை திருப்தி பண்றதுக்கு வேண்டி கோவர்த்தன மலைக்கு கீழே அவங்களை எல்லாம் சேர்த்து இருக்கிறாரு. பகவான் செய்யற எந்த லீலையும் எந்த அவதாரத்தையும் நம்ம படிச்சோம்னா இனிமேல் நம்ம படிக்கும் போது நமக்கு புரியும். நம்ம முதல்ல எல்லாம் என்ன நினைப்போம்னா, பகவான் இப்படி எல்லாம் பண்றாரு, அவர் அப்படி பண்றது அவருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்போ ஒவ்வொரு லீலைகளா படிக்க படிக்க எல்லாருக்கும் யாரோட ஒரு பக்தனோட புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் பகவான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா அவர் பந்தப்பட மாட்டாரு. செயல்கள் விளைவுகளும் அவரை பாதிக்காது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, தீன தயாளனுக்கு மீனிங் பகவான் வந்து மர்சியானவர். தீன தயாளுன்னா பகவான் மர்சியா இருக்கிறாரு, எல்லார்ட்டையும் கருணை காட்டுறாரு. ஏற்கனவே நிறைய கிளாஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை ஏதோ ஒரு விதத்துல பகவான் நமக்கு தருவாரு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ரீகேப் போயிடலாம். மாதாஜி முதல் படிக்க சொன்னீங்கல்ல, அப்போ வந்து எல்லாருக்குமே மைக் ஆன் ஆகல மாதாஜி. பொருளுரை படிக்க சொன்னீங்க பாருங்க. அதனால மாதாஜி பிரச்சனை நான் நினைச்சேன் என்னோட சவுண்ட் கேட்கலன்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் சவுதியில இருக்கேன், இந்த புக்கு இல்ல. நான் கூகுள் மேப்ல தேடுறதுக்குள்ளேயும் டைம் கிடைக்கல. நினைச்சேன் நான் கூட படிச்சிருந்திருக்கேன். என்கிட்ட பகவத்கீதை புக் இல்ல, கூகுள் எடுத்து தான் நான் சொல்லணும் சவுதியில இருக்கு. நான் இல்லாட்ட நான் படிச்சிருந்திருப்பேன். ரொம்ப சாரி மாதாஜி. படிக்கும் போது ரொம்ப பிடிச்சது சாரி, இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் பகவான் எனக்கு திரும்ப ஒரு படிக்க இருப்பாரு. அது உங்களுக்கு எனக்கு நேற்றைக்கு அதை படிக்கும் போது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டெய்லி பகவத்கீதை படிக்கும் போது ஒண்ணுமே தோணல. நேற்றைக்கு படிக்கும் போது தோணுச்சு, பகவான் இப்படி பண்ணியிருக்காரு, இப்படி சொல்லி இருக்காருன்னு சொல்லி நினைச்சேன். அப்ப இன்னைக்கு பாக்குறேன் திரும்ப அவர் என்ன படிக்க வைக்கிறாரு. சரி அப்படின்னு. அதனால கண்டிப்பா பகவானுக்கு மர்சிஃபுல் தான். மாதாஜி ரீகேப் யாரு? சுக்லினா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரீகேப் வந்து சிவானி மாதாஜி பண்றாங்க. மாதாஜி சிவானி மாதாஜி ஹரே கிருஷ்ணா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. இருக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வீடியோல வருவீங்களா மாதாஜி? மாதாஜி கேக்குதா மாதாஜி? கேக்குது மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, பகவான் வந்து இன்னைக்கு வந்து அவர் பண்ற செயல்னால பந்தப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாம மட்டும் பந்தப்படுறோமே, அது எப்படி அப்படின்னு சொல்லி மாதாஜி எப்படி பந்தப்படுறோம், எதனால பகவான் பந்தப்படுறது இல்ல, நாம எதனால பந்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பகவான் வந்து பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறாங்க. நரசிம்மரா வந்தாரு. அது மாதிரி இந்த 3 பிறவியில சொன்னாங்க. ரிஷ்ணி கர்ப்பர், சுதாபா, கஷ்யபர் அதிதி, வசுதேவர் தேவகி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து மகனா பிறந்தாங்க. அப்படி பிறக்கல பகவான் வந்து பந்தப்படுறது இல்லை. ஏன்னா அவர் வந்து அவரோட திருப்திக்காக அந்த அவதாரம் எடுக்கல, பக்தர்களோட திருப்திக்காக அந்த அவதாரம் எடுக்கிறாங்க. அதனால அவர் பந்தப்படுறது இல்ல. இந்த உலகத்துல வந்து நாம வந்து எதனால பந்தப்படுறோம்னா, நம்மளோட சுய விருப்பங்களை வந்து திருப்திப்படுத்திக்க முயற்சிக்கிறதுனால நாம இந்த உலகத்துல வந்து பந்தப்படுறோம். அதுக்கு வந்து மாதாஜி வந்து ஒரு சிறந்த உதாரணமா கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறத பத்தி சொன்னாங்க. அது வந்து கரெக்டா புரிஞ்சுச்சு. கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் எதுக்கு திருடுறாருன்னா, கோபியர்களுக்கு இன்பம் கொடுக்கறதுக்காண்டி அந்த வெண்ணெயை திருடுறாரு. இதே நாம எதுக்கு திருடுறோம்னா, நம்மளோட புலன்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுனால
முயல்றதுனால நாம வந்து பந்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எக்ஸாக்டா புரிஞ்சுது. அடுத்து வந்து இந்த மாதிரி பகவான் தான் நம்மளை வந்து பந்தப்படுத்த வைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பந்தப்படுத்த வைக்கிறாருங்கிறது கிடையாது. அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பிறவிலையும் ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. பல ஜென்மமா கொடுக்குறாரு. இந்த பிறவிலையாச்சும் மனித உடம்பை எடுத்து என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்து அதை யூஸ் பண்ணிக்காம நம்மளோட கர்ம வினைகளினாலையும் நம்மளோட விருப்பங்கள்னாலும் தான் நம்ம பந்தப்படுறோம். பகவான் வந்து இதுக்கு எந்த பொறுப்பாளியும் கிடையாது. அவர் நம்மளுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும்தான் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு சிறந்த உதாரணமா ஜெயிலர் எக்ஸாம்பிள் வந்து அழகா கனெக்ட் ஆனது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உடல் வந்து நம்மளுக்கு மனித பிறவி எடுத்திருக்கோம். நாம வந்து இத வந்து பகவான் மேல படாம, அதாவது பகவான் மட்டும் பந்தப்படல, நாம மட்டும் பந்தப்படுறோம் அப்படிங்கிற பொறாமை இல்லாம நாம இத வந்து இந்த உடம்பை யூஸ் பண்ணி குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு நாம செயல்படும் போது நாமளும் பந்தப்படாம பகவானோட ராஜ்யத்தை அடையலாம். அதுக்கு நம்ம இந்த பாடியை வந்து யூஸ் பண்ணிக்கணும். குருவையும் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. நைஸ் மாதாஜி. நைஸ் கிளாஸ் பாப்பா. நைஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தரு இருக்கியாடா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா? கேக்குது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா மாதாஜி? விவேகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி டெஸ்ட் மாதாஜி 12:30க்கு வந்து இந்தியா டைம் 12:30க்கு நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகா ரெசிடேஷன் ஒரு 1/2 hour. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பவே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ டெஸ்ட் அப்போ வந்து யாரும் வந்து அன்மியூட் பண்ணிட்டு இது பண்ண வேண்டாம், டவுட்ஸ் கேட்க வேண்டாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பவே கேட்டுருங்க. மாதாஜி அந்த கொஸ்டின்ல வந்து 14-15 அதுல இருந்து உயிர்வாழி அந்த இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு மாதாஜி. கடவுள்ல இருந்து வேதம், வேதத்துல இருந்து சக்கரமா மாதாஜி? ஆமா அதுதான் கேக்குறேங்க. யாக சக்கரம் நான் இது குரூப்லயும் போஸ்ட் பண்ணிருந்தேன் மாதாஜி. நான் திருப்பி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல அது இருக்கு, குரூப்ல இருக்கு. எனக்கு அது எப்படி கன்ஃபியூஷன், ஃபர்ஸ்ட் கடவுள்ல இருந்து யாகம், வேதம், பரமன்ல இருந்து வேதம் மாதாஜி. வேதத்திலிருந்து விதிக்கப்பட்ட கடமைகள்ல இருந்து நமக்கு யாகம் வருது. யாகத்திலிருந்து மலை, மலையிலிருந்து தானியங்கள், தானியங்கள்ல இருந்து உயிர்வாளிகள். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி வேற ஒண்ணும் இல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நம்ம அப்ப வாஞ்சா மாதாஜி ஸ்ரீகலா மாதாஜி சொல்லலாம் மாதாஜி, சொல்லலாம். கிருபாசிந்துभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंतकोटि वैष्णववृंद की कृपा जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्ण.